2.7 லட்சம் மாணவர்கள் மாயம். ஆபத்தில் அரசு பள்ளிகள். அரசிற்கு அன்புமணி எச்சரிக்கை. ஆள் இல்லாத கடையில டீ எப்படி ஆத்த முடியும் அப்படிங்கிற வசனத்தை போல ஆசிரியர்கள் இல்லாத பள்ளியிலே மாணவர்கள் எப்படி கல்வி கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு தனது கருத்தை சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு. அது என்ன கருத்து அப்படிங்கறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசு பள்ளிகளில் 2.7 லட்சம் மாணவர்கள் குறைந்ததற்கு உட்கட்டமைப்பு மட்டும் இல்லாம ஆசிரியர் பற்றாக்குறையே காரணம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. தமிழக கல்வித்துறையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மத்திய அரசின் புதிய புள்ளி விவரங்கள் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசிற்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. கடந்த ஓராண்டுல மட்டும் தமிழக அரசு பள்ளிகள்ல மாணவர்களின் எண்ணிக்கை மிக மோசமாக சரிந்துள்ளதையும் சுட்டிக்காட்டிய அவர் இதனை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு தமிழக அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்துல தமிழக அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை 3 ஆண்டுகள்ல 7.39 லட்சம் வீழ்ச்சி அடைஞ்சதாகவும் ஆசிரியர்கள் கட்டமைப்பை பெருக்காமல் அரசு பள்ளிகளுக்கு புத்துயிரூட்ட முடியாது அப்படின்னு கூறுறாங்க. தமிழ்நாட்டில் அரசு மட்டும் இல்லாம தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஓராண்டுல 1.15 லட்சம் குறைந்திருப்பதாகவும் அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 2.7 லட்சம் வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இதை தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின் தான் இந்த புள்ளி விவரங்கள் இடம்பெற்றிருக்கு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படிங்கிறத போல அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வருவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரிந்த ஒன்றுதான் அப்படிங்கிறது இந்த புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிக்கல. இன்னும் கேட்டா தொடர்ந்து 2வது ஆண்டாக அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதா மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனா உண்மையில கடந்த 10 ஆண்டுகளாகவே சில விதி விலக்குகளை தவிர இதே நிலைதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அரசு பள்ளிகள்ல பயிலக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த 2024 முதல் 25ஆம் ஆண்டில் 45,10,612 இருந்துச்சு. ஆனா 2025 முதல் 2026ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 43.3 லட்சமாக குறைஞ்சிருச்சு. அதாவது ஒரே ஆண்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2.7 லட்சம் குறைஞ்சிருச்சு. இதற்கு முன்னாடி 2022 முதல் 2023ஆம் ஆண்டுல அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 50,42,026 இருந்துச்சு. அதோட ஒப்பிடும்போது 3 ஆண்டுகள்ல அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 7.39 லட்சம் குறைஞ்சிருச்சு. அதே போல 2015 முதல் 2016ஆம் ஆண்டுல அரசு பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை 75.52 லட்சமாக இருந்துச்சு. ஆனா 11 ஆண்டுகள்ல மாணவர் சேர்க்கை 32,49,000 குறைஞ்சிருச்சு. அதாவது 11 ஆண்டுகள்ல அரசு பள்ளிகள்ல பயிலக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 43.2% குறைஞ்சு போயிடுச்சு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா கடந்த ஆண்டுல மட்டுமே தனியார் பள்ளிகளின் மாணவர்கள் எண்ணிக்கை 60.26 லட்சத்திலிருந்து 62.3 லட்சமா, அதாவது 1.77 லட்சம் அதிகரிச்சிருக்கு. கடந்த 11 ஆண்டுகளை கணக்கில் கொண்டா 36.56 லட்சமாக இருந்த தனியார் பள்ளிகளின் மாணவர் எண்ணிக்கை இப்ப 62.3 லட்சமாக அதிகரிச்சிருச்சு. அரசு பள்ளிகளின் வீழ்ச்சியில்தான் தனியார் பள்ளிகள் வளருது. இதை நினைத்து கவலைப்படாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அரசு பள்ளிகள்ல போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதுதான் இதற்கு காரணம். அரசு பள்ளிகள்ல 1 லட்சத்திற்கு கூடுதலான வகுப்பறைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லாத சூழல் தான் அரசு பள்ளிகள்ல எவ்வாறு மேம்படுத்த முடியும்,
எவ்வாறு புத்துயிரூட்ட முடியும், இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அரசு பள்ளிகளில் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அரசுக்கு தனது கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆக மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி மாணவர்களுக்கும் நல்லொழுக்கத்தை கற்பிக்கும் நமது 3ஆம் பிறையாகிய குரு அவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அன்புமணி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கும் கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.